ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் பணம் அதிகமாக சேர பெண்கள் வீட்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி பார்க்கலாங்க. என்னதான் ஒரு வீட்டில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு சென்று உழைத்தாலும் அந்த வீட்டில் நிர்வாக பொறுப்பு எல்லாம் பெண்கள் கையில் தாங்க இருக்கும். பெண்கள் தான் பொறுப்பாக பணத்தை சேமித்து வைப்பது போன்ற விஷயங்களை செய்வாங்க. அந்த வகையில் பெண்கள் என்னதான் பணத்தை சேமிக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் செய்யும் ஒரு விஷயத்தால் பணம் சேர்வது அப்படியே நின்று விடுமாங்க. அது என்னவென்று பற்றி தாங்க பார்க்கலாம். என்னதான் புடவை அதிகமாக இருந்தாலும் பெண்கள் இன்னும் அதிகமாக புடவையை வாங்கி சேர்க்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. என்னதான் தினமும் பெண்கள் புடவை உடுத்தாமல் இருந்தாலும் வீட்டில் பீரோவில் அதிகமான புடவையை வாங்கி சேர்த்து கொண்டே தான் இருப்பாங்க. வீட்டில் புடவைகளை வாங்கி மடிப்பு கலையாமல் அப்படியே வைத்திருப்பதால் ஆன்மீக சம்மதமான சில பிரச்சனைகள் வருவதாக சொல்லப்படுதுங்க. அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. மகாலட்சுமி தேவி ஒரே இடத்துல இல்லாமல் சுழற்சியாக சுழன்று கொண்டே இருப்பாங்க. அதுதான் நம் வீட்டிற்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல் நம் வீட்டில் வாங்கி அதனை பயன்படுத்தாமல் வீட்டிலேயே தேக்கி வைத்திருந்தோம் அப்படின்னா பணம் வருவதும் அப்படியே தேங்கி போய் நின்று விடுங்க. எனவே வாங்கிய புடவையை ஒரு தடவையாவது உடுத்திய பிறகு அதனை பீரோக்குள்ளே வைக்கணுங்க. நிறைய பேருக்கு இதன் மூலமாக கூடவா பணவரவு குறைந்துவிடும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. ஆமாங்க, நம் வீட்டில் கட்டாமல் வைத்திருக்கும் புடவைகளாலும் நம் வீட்டில் பணம் கஷ்டம் வரும். எனவே புது புடவைகளை எல்லாம் ஒரு முறை கட்டிவிட்டு பீரோக்களில் வச்சு பாருங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டில் சிறு மாறுதல்கள் தென்படுங்க. நம் வீட்டில் பெரிய நாட்கள் கட்டாத புடவைகளை வைத்திருந்தோம் அப்படின்னா அதில் சில கெட்ட வாசனை கூட வர தொடங்குங்க. அப்பொழுது ஏதேனும் ஸ்ப்ரே அல்லது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மறிக்குழந்தை வாங்கி ஒரு வெள்ளை துணியில் கட்டி அந்த புடவைக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா நறுமணம் வீச தொடங்குங்க. இதனால் பணவசியம் கூட ஏற்படுங்க. இந்த மறிக்குழந்து நம் வீட்டிற்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. எனவே உடனடியாக உங்கள் வீட்டில் கட்டாத புடவைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டி துவைத்து வைத்து எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றங்கள் தானாக தெரிய தொடங்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.